ஹே கைஸ், நாங்கள் வந்து இந்த சம்மருக்கு மூணார் ட்ரிப்பு வந்திருந்தோம். அங்கே நாங்கள் பார்க்க போன ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஆனையிறங்கல் டேமு தான். இது வந்து மூணார்லேருந்து 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் ட்ராவல் டைம். அதே மாதிரி இங்கே டூரிஸ்ட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எனக்கு அதை பற்றினா சரியான டீட்டெயில்ஸ் தெரியலை. நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பஸ்ஸில் கூட வந்துட்டு போகலாம். அதாவது வந்து நம்ம ஊரில் தான் வெயில் கொளுத்துது தாங்க முடியலை, ஒரு 4 நாளைக்காவது ஒரு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் மூணார் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் பயங்கர வெயில். நீங்களே பாருங்களேன், தண்ணி எவ்வளோ வற்றி உள்ளே போயிடுச்சுன்னு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இங்கே இருக்க மக்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த அளவுக்கு வெயில் வந்து அவங்க பார்த்ததே இல்லையா, பயங்கர வெயிலாக இருக்குது, ஃபேன் போட்டும் நைட்லாம் வேர்க்குது அப்படின்னு சொன்னாங்க. தூண்டில் போட்டு வச்சுருக்காங்களா? சும்மா தூண்டில், ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருக்குது. கெண்டை கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருக்குது பாருங்க. சும்மா ஒரு 2-3 மீனை போட்டு 4 மீனை முடிஞ்சா வீட்டுக்கு. ஆமாம், 4 மீனும் பிடிச்சா 1 கிலோ வந்துடும். இல்லை அங்கேயே கூட மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க போட்டில். இல்லை அவங்களும் பர்மிஷன் வாங்கினவங்க, இவங்களும் பர்மிஷன் வாங்காம சும்மா இதை போட்டு பிடிக்கிறது இல்லை, தூண்டிலே பிடிக்கிறாங்க. இப்போ ஊருக்காரர் நீங்கள் இப்போ ஒரு பையன்லாம் போய் தூண்டிலே பிடிச்சிட்ருக்கான். இல்லை உள்ள போட்டுக்குள்ள போகிறாங்கன்னா பர்மிஷன். ஆனையிறங்கல் டேம்லேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து ரைட்டில் கட் பண்ணோன்னா ஏரியோட உள் சைடு போய் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய இந்த கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவுமே அவைலபிளாக இல்லை, தண்ணி இல்லாதனால எதுவுமே அவைலபிளாக இல்லை. நம்ம சும்மா ட்ரை கேம்ஸ் தான் இருக்குது. அதாவது சீசா, ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஸ்பைசஸ் கடை இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, ஆனால் அதுவும் அவைலபிளாக இல்லை. நம்ம இங்கே வந்து வரும்போது என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபா வாங்கினாங்க. சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. டிக்கெட் வாங்கிக்கிட்டு நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். இதுதான் ஏரியோட ஃபுல் வியூ. நம்ம அங்கேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் டேமு தெரியுதா? அங்கேருந்து இந்த ஏரியா பார்த்தோம். இப்போ இங்கேருந்து அந்த டேம் பார்க்குறோம். செம்மையாக இருக்குது இல்லையா? படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு மண்புழு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இங்கே வந்து மாவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் யூஸ் பண்ணுவாங்களாம். மண்புழுலாம் வச்சா கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுமா, அதுவா ஈஸியாக சாப்பிட்டுட்டு போயிடுமா, மாட்டாதான் வலையில் அப்படின்னு இந்த பையன் சொன்னான். ஃபைனலாக வந்ததுக்காக தண்ணியில் காலை வச்சுட்டு ஓரளவு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மூணார் கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இதுதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான். மூணார் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.